Hello everyone, welcome to Amirdham. இன்னைக்கு நம்ம சேனல்ல கர்ணக்கிழங்கு ஃப்ரை எப்படி நம்ம சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியா செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளார போறதுக்கு முன்னாடி நீங்க அமிர்தம் ஃபேமிலில ஜாயின் பண்ணலனா subscribe பட்டன் பிரஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே மேல இருக்கிற ஆலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போலாம். ஃப்ரை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் வானல் சூடு பண்ணிக்கிறேன். சூடானதும் ஒரு கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு பிளேட்டில் சின்ன சின்னதாக கருணக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து கொஞ்ச நேரம் நான் ஊற போட்டு வச்சுருக்கேங்க தண்ணியில். இந்த ப்ராசஸ் எதுக்காக செய்கிறேன்னா, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மீன் கருணக்கிழங்கெல்லாம் அலர்ஜி கொடுக்கும். அதாவது ஸ்கின் அலர்ஜி, இச்சிங் அந்த மாதிரிங்க. இந்த மாதிரி உப்பு மஞ்சத்தூள் போட்டு தண்ணியில் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த அலர்ஜிலாம் வரவே வராது. இப்போது ஒரு 2 நிமிஷத்துக்கு கருணக்கிழங்கை இந்த மாதிரி நல்லா நம்ம வதக்கி எடுத்துடலாம். அடுத்து ஸ்பைசஸ்லாம் சேர்த்துடலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். அடுத்து கருணக்கிழங்கு வேகிறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும், அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ எல்லாம் கலந்தாச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு குக் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், தண்ணிலாம் நல்லா வத்திருச்சு. இப்போ ஒரு பெரட்டிடலாம். மசாலாலாம் நல்லா கோட்டாக இருக்குது கருணக்கிழங்குல. கருணக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு 60% அளவுக்கு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வானலை எடுத்துகிட்டு தவா மாற்றிடலாம். இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததும் நம்ம வேக வச்சுருந்த கருணக்கிழங்கை இதில் போட்டு நம்ம வறுத்து எடுத்துடலாம். ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவோம் இல்லைங்க, அதே மாதிரி தான். கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் நேரம் கடாயில் போட்டு வேக வச்சிடணும். அப்போ தான் நமக்கு உள்ளார சாஃப்டாக கிடைக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா அப்படியே மசாலாவில் பெரட்டிட்டு அதுக்கப்புறம் தவா ஃப்ரை பண்ணுவாங்க. அது அந்த அளவுக்கு உள்ளார நமக்கு சாஃப்டாக கிடைக்காது, கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இந்த மெத்தட் எங்கள் பாட்டி ஃபாலோ பண்ணுறதுங்க. ட்ரெடிஷ்னலாக அந்த காலத்துலேருந்து இந்த மெத்தட் தான் வறுவலுக்கு யூஸ் பண்ணுறது. உருளைக்கிழங்காக இருந்தாலும் இதே மெத்தடில் தாங்க நம்ம ஃப்ரை பண்ணணும். இப்போ ஒன்று ஒன்றா நம்ம பெரட்டி போட்டுடலாம். எல்லாமே பெரட்டி போட்டாச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கிறிஸ்பியான கருணக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ஹோப் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்த்த மக்கள்ஸ் எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங். பாய்.